கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியில நம்ம பிறவி கர்மா என்ன, பிறவி கர்மா யார் யாருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது கர்மா இல்லாம மனித பிறவியே கிடையாது. பணக்காரன், ஏழை, இருக்கிறவன், இல்லாதவன் எல்லாருக்குமே கர்மா உண்டு. கர்மா இல்லைன்னா பிறவியே கிடையாது. அதனால நமக்கு மட்டும்தான் கர்மா அப்படின்ற பயம் யாருக்குமே அவசியமே இல்லை. ஆனா ஒருத்தவங்களோட பிறந்த நட்சத்திரம், பிறந்த லக்னம், லக்ன புள்ளி இது சார்ந்த கர்ம வினை சார்ந்த பாதிப்புகள் தான் வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ நடக்கும். இப்ப உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற, நடக்க போற அனைத்து பிரச்சனைகளுக்குமே காசு, காமம், சொத்து இந்த மூன்று விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது. நம்மளோட கர்மவினை தாக்கத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா காசு, காமம், சொத்து இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம கட்டுப்பாட்டோட நம்ம விதிக்கு மீறி நம்ம செயல்படாமல் இருந்தாலே பெரிய கர்ம வினை யாரையுமே தாக்காது. வாழ்க்கையில பெரிய நிலையை நோக்கி நம்ம போக முடியும். அதாவது கர்மா அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதகரோட சுய கர்மாவும் உண்டு, பாட்டனோட கர்மாவும் உண்டு, தந்தையோட கர்மாவும் உண்டு. இந்த மூணு விதமான கர்மாவுகள் மூலமா தான் நம்மளோட லைஃப் ரன் ஆகும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி அப்படின்ற கிரகம் ஜாதகரோட சுய கர்மாவை பத்தி சொல்லும். 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 5ஆம் அதிபதியும் ஜாதகரோட பாட்டன பத்திய கர்மாவையும் ஜாதகரோட முன்ஜென்ம வரலாற்றையும் நமக்கு தெரிவிக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் மூலமாக தந்தை வழி கர்மாவையும் நம்ம அடைய முடியும், தெரிய முடியும். அதே மாதிரி இப்ப 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்துலதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துப்படி இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து நல்ல தீய வினைகள் பதிவாயிருக்கும். அந்த 9ஆம் இடத்துல பதிவாயிருக்கிற அந்த வினைகளை 10ஆம் இடமான கர்மஸ்தானம் மூலமாக தான் நம்ம அனுபவிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வடிவமைக்கப்படும். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல நம்மளோட உடல், மனசு, அந்த ஆன்மா நம்மளோட சந்திரன்ற மனசுலதான் குடியிருக்கு. அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம என்ன வினைகளை அனுபவிக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியா நம்மளோட உடல் வடிவமைக்கப்படும். நமக்கு காய்ச்சல் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கிற சில பகுதிகளை பாதிக்கும். நமக்கு வாழ்க்கையில நிறைய வெல்விஷ் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம உடல் வடிவமைக்கப்படும். இதுதான் கர்மாவோட ப்ராசஸ். அப்ப நமக்கு கர்மா வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னா மனிதராக பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக கர்மா வேலை செய்யும். இதுல நம்ம என்ன விதமான கர்மாவை அனுபவிக்க போறோம் அப்படின்றத 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோணத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி கர்மா என்ன விதமான கர்மா அவங்க வேலை செய்து அதுக்கு அவங்க என்ன விதமான பரிகாரம் செஞ்சுக்கணும், எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக 1 by 1 நம்ம பார்க்கலாம். மீன ராசிக்கான பிறவி குணங்கள், பிறவி கர்மா இதெல்லாம் என்னன்றத நம்ம பார்க்கலாம். பொதுவா ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம், அயன சயனஸ்தானம், மோட்சஸ்தானம், வெளிநாட்டு வாழ்க்கையை பத்தி சொல்றது அப்படின்னு சொல்றோம். ஒருத்தவங்க மீன ராசியிலேயோ மீன லக்னத்திலேயோ பிறந்திருந்தாங்கன்னா நல்ல அன்பானவங்களாக இருப்பாங்க, பண்பானவங்களாக இருப்பாங்க, இரக்க குணம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க, அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சவங்களா இருப்பாங்க. இத்தனை ராசி இருந்தாலும் ஒருத்தவங்களோட உணர்வுகளை புரியக்கூடிய தன்மை மீன ராசிக்கோ மீன லக்னத்திற்கு மட்டுமா இவ்வளவு நல்ல தன்மை இருந்தா கூட எந்த ஒரு ராசினாலும் அதுல நல்ல குணமும் உண்டு, கெட்ட குணமும் உண்டு இல்லையா? இவங்களோட கெட்ட குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களை யாருமே குறை சொல்லக்கூடாது. இவங்கள்ட்ட இருக்க குற்றத்தையோ குறையோ யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். எப்படி நல்லதை சொன்னா, பெருமையை சொன்னா அவங்களுக்கு பிடிக்குது. இவங்ககிட்ட நீங்க இந்த விஷயம் செஞ்சது தப்பு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்கதான் அவங்களுக்கு வாழ்நாள் பூரா எதிரியாக நினைக்கிறாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதுல பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களும் இவங்களுக்கு ஃபேவரான நட்சத்திரமா அப்படின்னா பூரட்டாதியில 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்குது. இது லக்னாதிபதியோட நட்சத்திரம், ராசி அதிபதியோட நட்சத்திரம், அவரே 10ஆம் அதிபதியோட நட்சத்திரம். அதே உத்திரட்டாதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட நட்சத்திரம், அதாவது சனியோட நட்சத்திரங்கள். அடுத்து ரேவதி அப்படிங்கிறது 4, 7ஆம் அதிபதியான புதனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல இவங்களுக்கு பூரட்டாதி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். உத்திரட்டாதியுமே ரொம்ப நம்ம மோசம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல லாபமும் உண்டு. சில பேர் மீனராசி மீன லக்னத்துல பிறந்தவங்க அந்த வெளிநாட்டுல போய் இருந்தாங்க, ஏதாவது ஒரு கிரகம் சனியோட நட்சத்திரத்துல இருந்து அவங்களுக்கு தசை நடத்துச்சுன்னா ரொம்ப அபரிமிதமான நல்ல பலன்களை அனுபவிக்கிறாங்க. வெளிநாட்டு வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப ஃபிளரிஷான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. இது ரேவதியில இருக்கும்போது ரேவதி காலபுருஷ 3, 6ஆன புதனோட நட்சத்திரமாக இருந்தா கூட இவங்களுக்கு 4, 7 குடையவனோட நட்சத்திரம். 4ஆம் இடங்கிறது தாய், சொத்து, சுகம். 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணை. அப்ப 4, 7ஆம் அதிபதி ராசியிலே நீச்சம்.
அட்டமாதிபதி சுக்கிரன் வந்து ராசியிலே வந்து உச்சம். அப்ப எந்த கிரகம் வந்து ராசிக்கு வந்து நல்லது தரக்கூடாது? வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், சொத்து சுகம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். இந்த ஆரோக்கியம், சொத்து சுகம், வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் வந்து ராசியில வந்து நீச்சமா வந்து போயிருது. எந்த கிரகம் வந்து அட்டமாதிபதியாக வம்பு வழக்க கொடுப்பாங்களோ அந்த கிரகம் வந்து ராசியில வந்து உச்சமா வந்து போயிருது. இதுல 3 8 குடைவன் தான் வந்து அவங்களுக்கு வந்து சுக்கிரன். அதிகமான விலையில வந்து செல்போன் வந்து வாங்குறது, தகவல் தொடர்பு சாதனங்களுக்காக வந்து அதிகமா வந்து செலவு பண்றது. இப்ப யூடியூப்ல ஒரு தகவல் தொடர்பு சாதனங்கள் இவங்க வந்து அதிகமா வந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா யூடியூப்ல வந்து இவங்களுக்கு வந்து மாசம் வந்து 50,000 1 லட்சம் வந்தா அந்த சாதனையை நிகழ்த்துறதுக்கு இவங்க வந்து ஒரு 70,000 80,000 வந்து செலவு பண்ணுவாங்க. இப்ப சமையல் வீடியோ போட்டாங்கன்னா அந்த கண்டென்ட் அவங்க வந்து ரெடி பண்றதுக்கு அதிகமான செலவு வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அட்டமாதிபதி இல்லையா, அதுக்காக வந்து அவங்க வந்து அதிகமா வந்து செலவு பண்ணுவாங்க. 4 7 கூட இவங்க வந்து நீச்சம் அப்படின்றதுனால ஒண்ணு முறையான சொத்துக்கள் வந்து அமையாது, இல்ல சொத்துக்கள் அமைஞ்சா அந்த சொத்துக்களாலையும் வந்து மன உளைச்சல் வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியாக வந்து இருக்கும். இவங்க வந்து நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணைட்டு ரொம்ப கவனமா வந்து இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணுவதை தவிர்ப்பது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக வந்து இருக்கும். இவங்க எல்லாம் வந்து கூட்டு தொழில் பண்ணாங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க சுய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து பார்க்கணும். அவங்க ஜாதகத்துல புதன் வந்து எந்த நிலையில வந்து இருக்கிறாரு, இதெல்லாம் வச்சுதான் அவங்களோட கூட்டு தொழில அவங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். பொதுவாகவே வந்து உபயலக்னங்கள் வந்து கூட்டு தொழிலை வந்து தவிர்த்துக்கிறது வந்து நல்லது. அடுத்து இவங்களுக்கு வந்து திருமண தடை வந்து அதிகமா இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மீன ராசியோ மீன லக்னமோ வந்து 18 வயசு 20 வயசுக்குள்ள கல்யாணம் நடந்து அவங்க வாழ்க்கையே வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாத ஒரு டிராப் அவுட்டா வந்து இருக்கும். இதனா வந்து குறைஞ்சது 32 33 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாம இருக்கிறாங்கன்னா பாருங்க, அவங்களுக்கு வந்து மீனத்துல இருந்து ஏதாவது ஒரு கிரகம் வந்து தசை நடத்தும். இல்ல மீன ராசியாக இருப்பாங்க, இல்லைன்னா மீன லக்னமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தசை நடத்துற கிரகம் வந்து மீனத்துல இருந்தா கூட அவங்களுக்கு வந்து திருமண தடை வந்து அதிகமாக வந்து இருக்குது. இது ஏன் சுக்கிரனோட உச்ச வீடு தானே, கலத்தர காரகன் தானே, ஏன் கலத்தர காரகன் வந்து உச்சமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க. சில பேர் வந்து கமெண்ட் கூட போடுவாங்க, என் ஜாதகத்துல வந்து சுக்கிரன் உச்சம், எனக்கு வந்து மீனத்துக்கு வந்து கிரகம் வந்து சம்பந்தப்படுது, நான் நல்லாதான் இருக்கேன், சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு, என் லைஃப் நல்லாதான் போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து குரு பார்வை இருக்கும், இல்ல உங்க லக்ன ரீதியான சுபர் வந்து அந்த இடத்துல வந்து நல்லா வந்து இருப்பாங்க. சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ராசிபதி அதிபதியாக இருந்தா கூட அவர் வந்து 5ஆம் அதிபதி தானே, நல்ல நிலைமையை தானே கொடுப்பாரு. அதே நேரத்துல இவங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசி அதிபதி லக்னாதிபதியான குரு பகவான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் வந்து உச்சம் அடைகிறார். இது வந்து ரொம்ப ரொம்ப அமைப்பான ஒரு விஷயம். ஏன்னா 10ஆம் அதிபதி போய் வந்து 5ஆம் இடத்துல போய் வந்து உச்சம் அடைகிறார். அப்ப அரசியல், அரசாங்கம், அரசு சார்ந்த துறைகள், அரசாங்கத்தோட ஆதரவு, அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறது, தன்னோட திறமைகளை, அதாவது 5ஆம் இடங்கிறதா வந்து எண்ணங்கள், திட்டமிடுதல், ஆழ்மன எண்ணங்கள், கலைத்துறை, இதெல்லாம் வந்து சொல்ற இடம் வந்து 5ஆம் இடம் தான். இதெல்லாம் இவங்களுக்கு வந்து சாதகமா இருந்தாலும் அந்த திருமணன்ற ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மன உளைச்சல் வந்து அதிகமா வந்து கொடுக்குது. நான் நிறைய மீன ராசியை பார்த்திருக்கேன், நிறைய மீன லக்னத்தை வந்து பார்த்திருக்கிறேன். ஒண்ணு அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில வந்து தோல்வியை கொடுத்துருது. அப்படி திருமண வாழ்க்கையில அவங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா தொழில வந்து ஆப்பு வச்சிருது. இந்த 2 விஷயத்தை தவிர அவங்களுக்கு வந்து வேற எந்த விஷயத்திலயுமே ஆப்பு வைக்கல. அப்படி 2 விஷயமே அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து வெளியூர்ல இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வெளி மாநிலத்துல இருக்கிறாங்க. இப்ப வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை வந்து வரமா சாபமாங்க. நம்மளோட சொந்த பந்தங்களை விட்டு, ஏன்னா இனம் தெரியாத, மதம் தெரியாத, ஒரு குலம் கோத்திரம் என்னன்னே தெரியாத, அக்கம் பக்கத்துல அடுத்த வீட்டுல யாரு இருக்கிறாங்கன்னு கூட தெரியாத ஒரு இடத்துல வாழ்க்கை வாழ்றது வந்து வரமா சாபமா? வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்றோம். இன்னைக்கு வெளிநாட்டுல போய் இருக்கிறவங்க, நான் நேற்று மட்டும் வெளிநாட்டுல வாழக்கூடியவங்க ஒரு 2 3 ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்துல பாருங்க, படிக்கிறதுக்காக போயிருக்காங்க, இல்ல படிக்கிறேன்ற விசா வாங்கிட்டு அங்க போய் வந்து ஹோட்டல்ல வேலை பார்க்கறது, ஃபுட்டு டெலிவரி பண்றது, இப்படியான ஒரு வேலை பார்த்துதான் அவங்க லைஃப வந்து அவங்க வந்து ரன் பண்றாங்க. பேருக்கு வந்து எங்க பிள்ளை வந்து வெளிநாட்டுல இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஆனா கூட அந்த வெளிநாட்டு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து வரமாக இல்லாம சாபமா தான் வந்து இருக்குது. இப்ப இவங்களுக்கு வந்து 12ஆம் இடமோ அந்த மீனமோ நல்லாக இருந்தா, அந்த 5ஆம் அதிபதியான குரு பகவானும் நல்ல நிலையில் இருந்தா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வெளிநாட்டுல நல்ல நிலையில வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி மீனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து தனுசுல இருக்கிறது வந்து பயங்கர டிராபேக். ஏன் அப்படின்னா குரு வந்து குழந்தைய சொல்ற கிரகம், பெரிய பணத்தை சொல்ற கிரகம். இப்ப மீனத்துல இருந்து நீங்க வந்து தனுசை எண்ணீங்கன்னா அது வந்து 10ஆம் இடமா வந்து வருது. ரொம்ப ஒரு சோகமான துக்கமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதாவது தன்னோட வீட்டுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம். நிறைய பாருங்க சின்ன வயசுல, அதாவது ஒண்ணு அடிக்கடி வந்து கருக்கலைப்பு நடக்குது, இல்ல பிறந்த
பிள்ளை வந்து உடல்நல குறைவால ஏதாவது வந்து இறந்து போறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். யாருக்கெல்லாம் வந்து மீனத்து கூட ஏதாவது கிரகம் சம்பந்தப்பட்டு அந்த கிரகத்தோட திசை நடக்கும்போது அதுக்கு 10ஆம் இடமான தனுசுல கோட்சாரத்துல வந்து குரு வரும்போதோ, இல்ல அந்த இடத்துல கேது வரும்போதோ, அந்த இடத்துல ராகு வரும்போதோ, அந்த இடத்துல வந்து சனி வரும்போதோ, அவங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து கர்மகாரியங்கள் செய்யறாங்க, இல்ல பிள்ளைகளால வந்து ரொம்ப அதீத மன உளைச்சலை வந்து அனுபவிக்கிறாங்க. இப்படி வந்து பிரபஞ்சம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல விஷயத்தையும் கொடுக்குது, கெட்ட விஷயத்தையும் கொடுக்குது. இது எல்லாமே அவங்க சுய ஜாதக ரீதியான 1, 5, 9 அப்படின்ற திரிகோணத்தை பொறுத்த விஷயம்தான். இவங்க வாழ்க்கையில என்ன விஷயமான ஈடுபட்டா அவங்களோட அந்த கர்மா சார்ந்த பாதிப்புகள் வந்து குறையும் அப்படின்னு வந்து கேட்டா, கும்பகோணத்துல வந்து திருமங்கலக்குடி அப்படின்னு வந்து ஊர் இருக்குங்க. அங்க வந்து பிராணநாதர் மங்களாம்பிகை வந்து தாயார் வந்து இருக்கிறாங்க. பிராணநாதர் வந்து ஈஸ்வரன், மங்கள நாயகி அப்படிங்கிறது வந்து மங்களாம்பிகை அப்படிங்கிறது வந்து தாயார். இவங்களை நீங்க வந்து வழிபாடு பண்ணும்போது உங்க ஜாதக ரீதியான குறைபாடுகள் அகன்று, என்ன விதமான குறைபாடுகள் இருந்தாலும் அகன்று அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பிளரிஷை நோக்கி அவங்க வந்து போறாங்க. நன்றி, வணக்கம். இப்ப ரொம்ப நாளா நீங்க வந்து பல ஒரு மன உளைச்சல் இருக்கீங்க, தீராத பிரச்சனைகள் வந்து பல வருடமாக இருக்குது அப்படின்னா பிரசன்னம் பார்த்து அதுக்கு முறையான தீர்வுகள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியும். நல்ல குழந்தைகளுக்கு வந்து நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, தொழில் நிறுவனத்துக்கு நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, அதிர்ஷ்ட ரத்தினங்கள் வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதமான தேவைகள் இருக்குதோ அதுக்கு வந்து நம்மளால தீர்வு வந்து கொடுக்க முடியும். இப்படி உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அனைத்து தேவைகளுக்கும் என்னை வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோட போன் நம்பர் வந்து 9865220406.